அடிச்சு சொல்ற என்ன மாதிரி ஒரு கோளாறு இந்த உலகத்திலே இருக்க முடியாதுன்ட்டு. என்ன சம்பவம் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, ரீசெண்டா என்னோட கசின் அக்கா வெட்டிங்காக நாங்க பெங்களூர் தான் போயிருந்தோம். மார்னிங் மண்டபத்துல என்கேஜ்மெண்ட்லாம் நடந்துச்சு. ஸோ எங்க அம்மாலாம் காலையிலேயே போயிட்டாங்க. முத நாள் நைட்டு விடிய விடிய ஊர் சுத்தின அசதியில நாங்களாம் தூங்கிட்டோம். அம்மா அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் மட்டும் கொண்டு வந்து மண்டபத்துல கொடுக்க சொன்னாங்க. சரின்னு நானும் ஐசும் மேக்கப்பை போட்டு லக்கேஜ் எடுத்துட்டு ஆட்டோ புக் பண்ணி 1 மணி நேரம் இந்த டிராபிக்ல மாட்டிக்கிட்டோம். அண்ட் ஃபைனலி மண்டபத்துக்கும் வந்துட்டு பார்த்தா எங்களோட ரிலேட்டிவ்ஸ் ஒருத்தவங்க கூட இல்ல, வேற ஏதோ கல்யாணம் நடந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் தான் ரியலைஸ் ஆச்சு நான் ஏதோ தப்பான லொகேஷனுக்கு வந்திருக்கேன்ட்டு. ஒரே மாதிரி மண்டப பேர்ல 2 மண்டபம் இருந்திருக்குது. நான் அதுக்கு போடுறதுக்கு பதிலா இதுக்கு போட்டு இங்க வந்துட்டேன். ஈவினிங் ரிசப்ஷன் வேற இருக்கு. இப்ப இங்க இருந்து அந்த மண்டபம் போறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும். மூளை ஸ்டக்காயி ரோட்ல உட்காந்துட்டு சரி வேற என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு இன்னொரு ஆட்டோக்கு 500 ரூபாய் கொடுத்து நாங்க இந்த மண்டபத்துக்கு வந்து சேர்ந்தோம். இவ்வளோ கதையும் மூச்சு விடாம சொல்றதுக்கு ரீசன், நீங்க நெக்ஸ்ட் டைம் என்ன மாதிரி எந்த கோளாறும் பண்ணிடாம ஆட்டோ புக் பண்ணுங்க. இந்த மாதிரி ஏதோ கோளாறு அனுபவம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சோ பாய்.